புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசியே காரியம் சாதிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். பேச்சு திறமைங்கிறது சிறப்பாக இருக்கும். எல்லாருமே வெல்லக்கூடிய சூட்சும அறிவுங்கிறது அதிகமாக இருக்கும். பக்தி மார்க்கமும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே அழுத்தமான மனசுக்காரங்களும் இவங்க தான். சுய உழைப்பால் உயர்ந்து நிற்கக்கூடியவங்களும் இவங்க தான். இவங்க யாருன்னு கேட்குறீங்களா? மிதுன ராசி அன்பர்கள் தாங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டங்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி, வீடு கட்டக்கூடிய முயற்சி, நிலம் வாங்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதனை செஞ்சு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கூட தொடர்ந்து நீங்கள் இந்த நம்பருக்கு தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தெளிவு பெறலாம். பெரும்பாலுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் தாங்க. தெய்வம்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு, தேவதைன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா, துர்க்கை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு தேவதைகளாக வணங்கக்கூடிய நபராக இருப்பீங்கன்னு சொல்லலாம். மகாவிஷ்ணுவோட பூர்ண அனுகிரகம் பெற்றிருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்புகள். நீங்கள் தினமுமே பெருமாள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை நலமாகன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மற்றவங்களை உங்கள் வசப்படுத்தி கூடக்கூடிய ஒரு வல்லமைங்கிறது கிடைக்க போகுது. உத்தியோக ரீதியை பொறுத்த வரைக்குமே வேலை அதிகமாக இருந்தாலுமே உங்கள் சுய உழைப்பால் எல்லா வகையிலும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. கூடவே நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சக ஊழியர்களுடைய உதவி, நண்பர்களுடைய உதவி கிடைக்கிறதால எல்லாமே பங்கிட்டு சரியான வேலையை சரியானபடி முடிச்சு கொடுக்க போகிறீங்க. மேல் அதிகாரிகளுடைய நல்ல மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு உத்தியோக ரீதியாக ஏற்பட போகுது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, சில்லறை வியாபாரம் செய்யக்கூடியவங்களிருந்து பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் நல்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அதில் ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. குடும்ப தலைவலாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் சேமிப்பு அதிகரிக்கும், பணம் தாராளமாக பிழங்கும். வீட்டில் இந்த நேரம் கொஞ்சம் உறவினர் வருகையும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு நன்மை விளையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் திறமை சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கல்வியில் அதிகப்படியான ஆர்வம் உண்டாகும். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இதனாலேயே இந்த காலத்தில் உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பான பலன் தான். அதே மாதிரி உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தரப்பினராக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உடல் உழைப்பில் இயல்பாகவே நீங்கள் அக்கறையாக இருக்கக்கூடியவங்க தான். இந்த காலத்தில் இந்த குளிர்ச்சியான பொருட்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இது வரைக்குமே சகோதர ரீதியாக, உறவினர் ரீதியாக நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தொழிலையுமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே துல்லியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு போட தெரிஞ்சவங்க தான். ஆனால் சமீப காலமாகவே நிறைய குழப்பங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இனி உங்கள் கஷ்டம் எல்லாமே காற்றோடு பறந்து போகக்கூடிய காலங்கிறது ஏற்பட போகுது. யோகங்கிறது இனி உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எந்த காலத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை வாங்கணும், வாங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் உங்களுக்கு இனி ஒரு தெளிவு ஏற்பட போகுது. அதனால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான். ஆடம்பர செலவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். குடும்பங்களை இந்த நேரத்தில் நிறைய இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். கடனை பொறுத்த வரைக்குமே கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும். இனி குரு பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் ஒரு வகையில் ஆறுதல் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அஷ்டம சனியிலிருந்து விடுபட இருக்கக்கூடிய காலங்கிறது ஏற்பட்டிருக்கிறதால இனி உங்களுக்கு நல்ல மாற்றம்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்றவர்களுக்கு சனி பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே அவர் தான் பாக்கியாதிபதியும் வர இருக்கிறார். பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் வீட்டுக்கு வர்றது தர்மகராதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய நேரமாக அமைப்போகுது. சொந்த தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல உயர்வு, மாற்றம், பதவி, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு உங்கள் குலத்தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு, குலத்தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வியாபார ரீதியாக ஒரு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படும்.
எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகளோட ஒரு அனுகூலமான பலன் ஏற்பட போகுது. தந்தை வழி சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை சரியாகி நீ சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பிரம்மாண்டமான வீடு, வாகனம் இது எல்லாமே வாங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக போகுது. இது நாள் வரைக்குமே கைகூடாத பல முயற்சிகளுக்கு, அங்கீகாரம் கிடைக்காத பல விஷயங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம். பொருளாதார ரீதியா மட்டும் இல்ல, உங்க திறமையை சிறப்பா இருக்கிறதால எல்லா வகையிலும் நீங்க பாராட்டப்பட போறீங்க. ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து உயரும். தைரியம் அதிகரிக்கும். சனி திசை நடக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வேலை, தொழில இனி நீங்கள் கொடிக்கட்ட பறக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைய போகுது. உள்நாடு, வெளிநாடு மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சிறப்பான வாய்ப்புங்கிறது வந்து சேரும். வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியை நடக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் ராசிக்கு 2ஆம் இடம் உச்சம் பெற்று குரு பகவான் 10ஆம் இடத்துல சனி பகவானை பார்க்கறதால அடுத்தடுத்து 2 ஆண்டுக்கு உங்களை அசைச்சிக்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். கலைத்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, நல்ல உயர்வு கிடைக்கும். புகழ் எல்லாமே தேடி வரும். ஏமாற்றம் எல்லாமே கழிஞ்சு உங்கள் கனவு நனவாக போகுதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகள் ரீதியாக நிறைய ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி அதில் எல்லாமே மாற்றம் தான். அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய காட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவு அதிகமாக இருக்கும். திருமண யோகம் எல்லாமே கூடி வரப்போகுது. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதாவது மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ராசியில் இருக்கக்கூடிய குரு ஜென்ம குருவாக வர இருக்கிறதால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு நேர்மையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். முதலீட்டில் புதியவங்களை மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் நம்பக்கூடாது. கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்னெடுக்கிறது நல்லது. நீங்களே பொறுப்பேற்றுட்டு அதில் முழு கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் புதிய வாய்ப்பு உருவாகக்கூடிய நேரம். எந்த துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதே மாதிரி இரவு நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் அதிக நேரம் கண்கள் இருக்கிறத தவிர்க்க பாருங்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்து பாடங்களை படிக்கிறதும் தொடர்ந்து இதில் கவனம் செலுத்துறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே மாணவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எழுதி பார்த்து பயிற்சி செஞ்சீங்கன்னா மனதில் அப்படியே பதின்னு சொல்லலாம். இதனால் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த ஊடகம் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. வார்த்தையில் கவனமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்கணும். இயல்பாகவே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி உங்களுக்கு தீமை செய்ய தான் பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்துறது நல்லது. 3ஆம் நபர்களுடைய தலையீட்டை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம். தொழிலை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறு தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் உழைப்புக்குண்டான பலன் கிடைக்கும். கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் எந்த பாதிப்புமே இல்லை. தொடர்ந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான உழைப்பு கொடுக்கக்கூடிய காலம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். பெருமாள் விஷ்ணு வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வந்து தரும். தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்குமே புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்புங்கிறது உங்களை தேடி வரும். புதிய விஷயங்களை, புதிய சிந்தனைகளை தொழிலில் புகுத்துனீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம். அதே மாதிரி சிந்தித்து செயல்படுறது நல்லது. வேளாண் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடிய நேரம். தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல விளைச்சல் கொடுக்கும். லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உடற்பயிற்சி அதிகமாக தேவைப்படக்கூடிய காலமாக இருக்குது. தியானம், சிந்தனைங்கிறது தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி செயல்படுங்க. வெளியே போய் உணவு சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு கடுமையான உழைப்பை கையில் எடுத்தீங்கன்னா பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குதான். சரியான தூக்கத்தை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழிக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்குது. புதிய பொறுப்பு தேடி வரும். ரொம்ப முக்கியமாக நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தினமுமே சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். குரு பகவானுடைய சஞ்சாரங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக, ஒரு ஆதரவாக இருக்கிறதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாது. அதனால் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க. குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். விநாயகர் பெருமான் வழிபாடுங்கிறது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விளக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த வழிபாட்டை எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. கூடவே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது. எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் சரியாக யார் ஒருத்தர் செஞ்சுட்டே வராங்களோ அவங்களுக்கு எந்த தடை, எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே
படிப்படியாக நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த 2 வழிபாட்டால் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் ரெட்டை அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே உங்களுடைய குல தெய்வம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. குல தெய்வத்தோட அருளால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும்.